ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வத்தல் குழம்பு. அதுக்கப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை கடையல். ஃபஸ்ட்டு நம்ம வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா தெரிச்சதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வத்தல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 30 பல்லு போல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த டயத்தில் நான் சுடுதண்ணியில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு மண் இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவில் நம்ம கரைச்ச புளியை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்ப ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. வத்தல் குழம்புல எப்பயுமே தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும். வத்தல் குழம்பு பெரட்னாப்பில் ஊற்றி சாப்பிடும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்புல பாதி தண்ணி வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வத்தல் குழம்புல புளிப்பும் இனிப்பும் கலந்துருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே வத்தல் குழம்புல நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ வத்தல் குழம்பை இறக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நான் ஒரு 1/4 கப் கத்திரி வத்தல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சுண்டை வத்தல் 1/2 கப் அதையும் சேர்த்துக்கலாம். 2 வத்தலும் கருகிராமல் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம குழம்புல சேர்த்துக்க போகிறோம். வத்தல் நல்லா கரிஞ்சிராமல் லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ நம்மளோட வத்தல் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வத்த குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு 2 முறை நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். கீரையில் அதிகமாக மண் இருக்கனால நம்ம 4-5 தடவை கூட நல்லா கழுவலாம். அப்போ தான் கீரைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிடும் போது மண் வாயில் கடிப்படாமல் இருக்கும். இப்போ எல்லா கீரைகளையும் கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை நான் அலசி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே கீரைக்கு குறைவாக தான் உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா கீரை கசந்தாப்புல ஆயிரும். அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 5 விசில் இதை வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் விட்டாச்சு. கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரை கடையில் தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாவை நான் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு இது கலர் மாறினதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வற்ற வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு.
எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான், நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையல் ரெடி. இதை நீங்கள் சாதத்தோட பெரட்டி கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வத்த குழம்பும் கீரை கடையிலையும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.